அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடுகுந்த பருப்பு போட்டுக்கிறேன். கடுகுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் அதில் நெய்யிலே நல்லா போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் துருவி வச்சுருக்க பீட்ரூட் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இதில் நெய்யிலே வதக்கி நல்லா வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு இறக்கிட்டு நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இதில் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட லஞ்ச் பாக்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.